உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என் பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் லவ் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நாங்கள் சொல்லிட்டோம். பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு சீர்வரிசை கொடுக்கும்போது தானே நம்ம வண்டி எல்லாம் கொடுப்போம். பரவாயில்ல, நம்ம முன்னாடியே வண்டி வாங்கி கொடுத்துலான்னு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அப்பா வாங்கி கொடுத்த பைக்கில் பொண்ணு ஏறிக்கிட்டு தன் வருங்கால கணவனோட, இந்த பொண்ணை நிறுத்த சொன்ன வந்து ஒரு அடர்ந்த ஒரு மரங்கள் செடி கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். 5 நிமிஷமாவது காணும், 10 நிமிஷமாவது காணும், 15 நிமிஷமாவது காணும். ஏதோ அரசல் புரசலாம் என் பொண்ணு வந்து யார் கூடயே பேசினதை பார்த்து தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டோம். அதனால உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. என் பொண்ணு எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணி அது வந்து வீட்டில் வந்து எங்கள் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்த பொண்ணு இப்போ இவ லவ் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா? அது கடைசியில் வந்து அவங்க ஆப்வியஸ்லி வேணாம், கடைசியில் எல்லாருக்கும் ஆப்பு. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு வந்து நீங்கள் எனக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போகிறீங்க? அதிர வைக்கும் ஸ்டோரி. அதிர வைக்கும் ஸ்டோரி? ஆமாம், அதிர வைக்கும் முடிவு. ஏன் எல்லாருக்கும் ட்விஸ்ட் இருக்குமோ? ஆமாம், ட்விஸ்ட் டேர்ன் எல்லாம் தான். சொல்லுங்க. ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. பொண்ணை காணுமா, எதனாலங்க காணோம் அப்படின்னாங்க. ஒரு ஸ்டோரி அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட. ஸ்டோரியில் அவங்க வீட்டில் அது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் லவ் ஏற்பட்டு அது ஒரு கிராமம், எங்களால் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நாங்கள் சொல்லிட்டோம். அப்போது இவங்க வந்து பொண்ணு வந்து வீட்டிலே இருந்துக்குது. அப்பா அம்மா சொல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டிலே இருந்துக்குது. அடமெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஆமாம், அடமெண்ட்டாக இருந்திருக்காங்க. சாப்பிடல குழல்ல, பிடித்தம் இல்லாமல் ஒரு வீட்டுள்ளேயே இருந்திருக்கு. அதை பார்த்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஐயோ நம்ம பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம அந்த பையனையே பேசி முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் அம்மாவும் போய் அந்த பையன் வீட்டில் பேசி, இந்த மாதிரி எங்கள் பொண்ணு இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கா, அதனால எங்களுக்கே மனசு மாறி நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி வராங்க. சரி நம்ம மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு சீர்வரிசை கொடுக்கும்போது தானே நம்ம வண்டி எல்லாம் கொடுப்போம். பரவாயில்ல, நம்ம முன்னாடியே வண்டி வாங்கி கொடுத்துலான்னு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ வண்டி வாங்கி கொடுத்து பையனும் பொண்ணு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 2 பேரும் வெளியே போகிறாங்க வராங்க. ஏன்னா 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு, பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்பா வாங்கி கொடுத்த பைக்கில் பொண்ணு ஏறிக்கிட்டு தன் வருங்கால கணவனோட போகிறாங்க வராங்க. ஸோ ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து நல்ல பட்டுப்புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பையனோட பைக்கில் போகிறாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தி எனக்கு வந்து பாத்ரூம் போகணும், நீங்கள் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறாங்க. இவனும் வந்து சரின்னு யாரும் அந்த சைடு போயிடாமல் இருக்கணுமே இவர் காவல் காத்துக்கிட்டு இருந்தார். நம்ம வருங்கால மனைவி எங்கே போகிறாங்க, இந்த பக்கம் யாராவது வந்துட போகிறாங்கன்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, இந்த பொண்ணை நிறுத்த சொன்ன வந்து ஒரு அடர்ந்த ஒரு மரங்கள் செடி கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். 5 நிமிஷமாவது காணும், 10 நிமிஷமாவது காணும், 15 நிமிஷமாவது காணும். உடனே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. போய் இப்போ சுற்றி பார்க்குறான், பொண்ணை காணோம், யாராவது வந்து கடத்திட்டு போயிட்டாங்களோ இன்னும் பயந்துக்கிட்டு ஓடி போய் வீட்டில் போய் இந்த மாதிரி நான் கூப்பிட்டு போனேங்க, பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு விட்டேன், ஆளையவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. நகையோட பொண்ணை காணும், நகையெல்லாம் போட்டுட்டு பொண்ணை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸ் கொடுத்தோம். பட் ஆனால் ஏதோ அரசல் புரசலாம் என் பொண்ணு வந்து யார் கூடயே பேசினதை பார்த்து தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டோம். அதனால உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ஸ்டோரி எல்லாத்தையும் தான் கேட்டு ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு இருக்க ஒரே க்ளூ ஃபோன் தான். பொண்ணுக்கிட்ட ஃபோன் இருக்குது. போலீஸ்லேயும் நம்ம இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸ்லேயே சொல்லி கால் லாக் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க யார் கூட பேசியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க உண்மையிலே கடத்தப்பட்டிருக்காங்களா இல்லை இவங்களா கிளம்பிட்டாங்களா வீட்டை விட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் லாக் எடுத்துகிட்டு சொன்னேன். அப்போ நான் அவங்க வந்து சொன்னாங்க, என் பொண்ணு எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணி
அது வந்து வீட்டில் வந்து எங்கள் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்த பொண்ணு அது போய் எங்கேயாவது போயிடுச்சா யார் கூடயாவது போயிடுச்சா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கண்ணில் எப்போவுமே சந்தேகம் தானே இருக்கும். ஸோ கொடுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டிருந்ததுனால அந்த கால் லாக் எடுத்தாச்சு. ஏன்னா பொண்ணு காணோம், நகையோட வேற காணோம். அப்படிங்கும்போது கால் லாக் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கால் லாகில் பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நம்பருக்கு ஃபோன் போய்கிட்டே இருக்குது. அந்த இந்த பையனோட நம்பர் இல்லைண்ணா அது இல்லை, வேற ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பரை எடுத்து நம்ம பார்க்கும்போது ஆண் நபரோட ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. சரி, இது ஆண் நம்பரோட ஃபோன் நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம், அவங்க வீட்டு அட்ரஸ் எடுக்கலான்னு வீட்டு அட்ரஸ் எடுத்து அவங்க வீட்டு பக்கத்தில் போய் அவங்கள ஃபாலோ பண்ணி அவரையே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா இவர் வந்து அவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. இந்த பொண்ணு காணாமல் போன பொண்ணும் இந்த பையனும் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த பையனோட வீட்டிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இப்போ இவ லவ் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் அந்த பொண்ணை தானே கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கணும். கேட்டால் அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு இந்த பையன் மேலே ஈடுபாடு ஏற்பட்டு விட்டதாம். இத்தனை வருஷம் லவ் பண்ணி அது ஆனால் வந்து 2 பேர் வெளியே போகிறாங்க வர்றாங்க இருந்துமே இன்னொருத்தர் மேலே அவங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்களாம். ஐயோ பயங்கரமா இதை சொன்னோன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு ஷாக்கு, அந்த பையனுக்கு பயங்கர ஷாக். அந்த பையன் பாருங்க அதை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டுலாம் வந்திருக்கிறான். அந்த பையன் வெளியே கூப்பிட்டு சுற்றும் போது தான் அதுக்கு இந்த ஈடுபாடே ஏற்பட்டதுன்னு சொல்லுது. அது வரைக்கும் அந்த பையனை தான் பிடிச்சிருந்துருக்குது. நடுவில் தான் இந்த பையனோட அதுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த பையனோட வந்துட்டாங்க. கடைசியில் வந்து அவங்க ஆப்வியஸ்லி வேணாம். கடைசியில் எல்லாருக்கும் ஆப்பு, எல்லாருக்கும் பெற்றவங்களுக்கும் ஆப்பு, லவ் பண்ணவங்களுக்கும் ஆப்பு. ஐயோ பாவம், லவ் பண்ணவரோட மனநிலைமை என்னவா இருந்திருக்கும். அவர் தான் கூட்டிட்டு போய் விட்டு. அதோட அப்பா வேற கல்யாணத்துக்கு அப்புறம் சீரை முன்னாடியே கொடுத்துட்டாரு வண்டியில். அந்த பைக்லயே கொண்டு போய் ஓட விட்டுருக்காரு. பெரிய ட்விஸ்டாக இருக்குது. ஓகே மேம், ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்டோரிலாம் கேட்கும்போது தான் என்ன இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கல்யாணம் ஆக போகுது அவங்களுக்கு இல்லையா? ஆமாம், அந்த டைம்ல இவங்க வேற ஒருத்தரோட வச்சு போயிட்டாங்க. சார் பாவம், அந்த மாப்பிள்ளையோட மனநிலைமை நினைச்சாதான். அவன் பாட்டுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு பேசாம இருந்தான். அவன் மனசுல வந்து இந்த முனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்த உனக்கு சீர்வரிசைலாம் கொடுத்து. ஓகே மேம், ஓகே. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வந்து எனக்கு நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களாம் இந்த ஆயில் போட்டுக்கணும். என்ன காரணம்னா 2 விஷயங்கள். ஹீட்டு, பாடி ஹீட்டு குறைக்கும். ஹீட்டால் லேடிஸ்க்கு ஒயிட் டிஸ்சார்ஜும் கொஞ்சம் இருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் போடுறப்ப இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட். உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.